Hello students, welcome back. நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். இந்த வீடியோ சிபிசி கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இதை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின்ஸை நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஒரு சில சாம்பிள் பேப்பர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸில் எக்ஸெப்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து என்னென்ன எரர் இருக்குது, ரன் டைம் கம்பைல் டைம் எரர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த 4 மெத்தட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அந்த 4 மெத்தட்ஸையும் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொஷினோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வாட் இஸ் அன் எக்ஸெப்ஷன்? எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன் அப்படின்னா error that occurs during program execution and stop the normal flow of the programs. ஸ்க்ரீனில் காட்டுற இந்த டாபிக்ஸை நீங்கள் தியரியை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன், சரியா? நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரோக்ராமை லைன் பை லைனாக தான் சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், சரியா? அதை தான் நம்ம நார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நார்மல் ஃப்ளோவில் ஏதாவது ஒரு இன்ட்ரப்ட் ஸ்டாப் பண்ணுது, எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன். அந்த ஸ்டாப் பண்ணுற எரர் தான் நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லி சொல்லுவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Division by 0 using an undefined variable, accessing an invalid index, a wrong data type index. இது எல்லாமே ஒரு சில examples of exceptions. ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸெப்ஷனோட எரரோட ஸ்டாப் ஆகுது. அப்போ நம்ம 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று சின்டாக்ஸ் எரராக இருக்கலாம், இல்லை எக்ஸெப்ஷனாக இருக்கலாம். அது என்ன, எரர்ஸ்லேயே சின்டாக்ஸ் எரர் எக்ஸெப்ஷன் சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு டவுட்டா? ரெண்டு மெயின் டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன்று ரன் டைம் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரன் டைம் எரரை தான் நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். கம்பைல் டைம் எரரை தான் நம்ம சின்டாக்ஸ் எரர்னு சொல்லி சொல்லுவோம். அது என்ன ரன் டைம், கம்பைல் டைம்? இந்த கிளியரான எக்ஸ்பிளனேஷன். கம்பைல் டைம் எரர் அப்படின்னா என்னென்னா சின்டாக்ஸ் எரரை தான் கம்பைல் டைம் எரர் சொல்லுவோம், சரியா? அப்போது ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோ ஆகி ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு சிஸ்டமில் ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறீங்க. F5ன்னு சொல்லி கொடுத்து கம்பைல் பண்ணுறீங்க. அப்போ ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லைன் பை லைனாக செக் பண்ணிகிட்டே வரும், சரியா? ஏதாவது சின்டாக்ஸ் ரூலை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லும். அந்த சின்டாக்ஸ் எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அகைன் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுவோம். அப்போ நடக்கிற அந்த சின்டாக்ஸ் எரரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பைல் டைம் எரர்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி லைன் பை லைனாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லைனில் சின்டாக்ஸ் எரர் இருக்குது, இந்த லைனில் சின்டாக்ஸ் எரர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கம்பைல் டைம் எரர், சரியா? இதோட ரீசன் ராங் பைத்தான் சின்டாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து சொல்லும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிக்காது. ஏன்னா ப்ரோக்ராம் எரர் ஃப்ரீ, சின்டாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும், ரைட்டா? அப்போது ரன் டைம் எரர் அப்படின்னா என்னென்னா எக்ஸெப்ஷன் தான் சொல்கிறோம், ரைட்? அப்போது ப்ரோக்ராம் எல்லாமே சின்டாக்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு, நம்ம F5 கொடுத்து ரன் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு கொஷின் கேட்கும், என்டர் யுவர் இன்புட் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குமா? அந்த இடம் தான் ரன் டைம். அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிற எரர்ஸ் தான் ரன் டைம் எரர்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் இன்புட்டாக இருக்கலாம், நம்ம கொடுக்குற இன்புட் ராங் இன்புட்டாக இருக்கலாம். இன்டிஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம் அப்படின்னா அது ராங் இன்புட் தானே. ஸோ அந்த டைமில் ஜென்ரேட் ஆகிற எரர் தான் ரன் டைம் எரர். இது எப்போ நடக்கும் அப்படின்னா டூரிங் த எக்ஸிக்யூஷன், சரியா? கம்பைல் டைம் பிஃபோர் எக்ஸிக்யூஷன், ரன் டைம் டூரிங் த எக்ஸிக்யூஷன். இதோட ரீசன் இன்வாலிட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் எக்ஸெப்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள் ஜீரோ டிவிஷன் எரர், வேல்யூ எரர். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ரன்னிங் பட் ஸ்டாப் ஒன்லி த எக்ஸெப்ஷன் அக்கர், சரியா? ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, எரர் ஃப்ரீ ஆயிடுச்சு, சின்டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, சரியா? அந்த இடத்துல நம்ம ராங் இன்புட் கொடுக்குறோம், அன்எக்ஸ்பெக்டட் இன்புட் கொடுக்குறோம், இன்டிஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃப்ளோட்டாக கொடுக்குறோம், இல்லை ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம். அந்த டயத்தில் ஏதோ ஒரு எரர் வந்து அக்கர் ஆகுது. அப்போ ப்ரோக்ராம் ரன்னிங்கில் எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ரன்னிங் பட் த ஸ்டாப் ஒன்லி வென் எக்ஸெப்ஷன் இஸ் அக்கர். ஃபஸ்ட்டு கம்பைல் டைம் எரர்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் எரர், இண்டென்டேஷன் எரர், டைப் எரர், டிக்ளரேஷன் எரர்னு சொல்லி 4 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து இருக்குது கம்பைல் டைமில், ரைட்? ரன் டைம் எரர்லையும் நம்ம என்ன மாதிரி எக்ஸெப்ஷன்லாம் அக்கர் ஆகும் சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ரைட்? உங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டில் ஒரு கொஷின் பேட்டர்ன் கேட்பாங்க, சின்டாக்ஸ் அண்ட் லாஜிக்கல் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற கொஷின். அதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. அது எல்லாமே இப்போ நம்ம படிக்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி வந்து அந்த சின்டாக்ஸ் அண்ட் லாஜிக்கல் எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே?
கம்பைல் டைம் எரரில் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் எரர்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து மிஸ்ஸிங் கோலன், ரைட்? அப்போ எங்கெங்கெல்லாம் கோலன் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் 10 greater than 20 அப்படின்ற இடத்துல நம்ம கோலன் கொடுக்கல அப்படின்னா அது சின்டாக்ஸ் எரர் வந்து சொல்லும். அதே மாதிரி வைல் கொடுத்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறோமா, ஸோ இந்த இடத்துலையும் கோலன் கொடுக்கல அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் சொல்லும். நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம், ஃபார் ஐ இன் கொடுத்துட்டு இங்கே ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கூட கொடுக்குறோம், ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் கொடுக்கல அப்படின்னாலும் சின்டாக்ஸ் எரர், ரைட்? தென் எல்ஸ்லையும் நம்ம கோலன் கொடுக்கல அப்படின்னாலும் சின்டாக்ஸ் எரர். அப்போது இஃப், வைலு, ஃபாரு, எல்ஸு, எல்இஃபு, ரைட்? ஸோ எல்இஃபும் கண்டிஷன் தானே, ஸோ கண்டிஷன் கொடுக்கும்போது நம்ம கோலன் மிஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சின்டாக்ஸ் எரர். தென் ஃபங்க்ஷன், ஸோ டெஃப் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுக்கும்போதும் சின்டாக்ஸ் எரர். அப்போது இந்த கேஸ் இஃப், வைலு, ஃபாரு, எல்ஸு, எல்இஃப், டெஃப், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஸோ இது எல்லாத்துலேயும் கோலன் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது சின்டாக்ஸ் எரர். ஓகேவா? ஸோ செகண்ட் ஃபார்மட் மிஸ்ஸிங் பேரந்தஸ், ரைட்? ஓப்பனிங் பேரந்தஸ் கொடுத்துருக்கோம், நம்ம க்ளோசிங் பேரந்தஸ் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு சின்டாக்ஸ் எரர்னு சொல்லி நமக்கு காட்டும், ரைட்? இதே மாதிரி தான் பேரந்தஸ்க்கு பதிலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து காட்டும். நாட் ஓன்லி ஓப்பனிங் பேரந்தஸ், இதே மாதிரி நம்ம க்ளோசிங்கில் ஏதாவது ஒரு பேரந்தஸ் வந்து கொடுத்துருக்கோம், பட் ஓப்பனிங்கில் கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி காட்டும். ஓகேவா? தேர்டு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர், மிஸ்பெல்டு கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது சின்டாக்ஸ் எரராக தான் சொல்லும். ஃபார் ஐ இன்னு ரேஞ்சுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டோம், ரைட்? இப்போ நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் சின்டாக்ஸ் எரர் தான் காட்டும். ஏன்னா ஃபார் அப்படின்றது மிஸ்பெல்டு கீவேர்ட்ஸ், ஓகேவா? அப்போ ஸ்மால் கேஸாக தான் கொடுக்கணும், ஃபைன். இது ஒரு டைப்பு. இது மட்டும் ஃபார் மட்டும் இல்லை, எல்லா கீவேர்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஃபார்மட் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டும், ரைட்? ஃபோர்த் டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர் வந்து இன்கரெக்ட் இன்டென்டேஷன், ரைட்? இன்டென்டேஷனை கரெக்டாக கொடுக்கணும், ரைட்? கோலனுக்கு அப்புறம் எப்பவுமே இன்டென்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கிரியேட் ஆகும். இந்த 4 ஸ்பேஸை தான் இன்டென்டேஷன் சொல்லுவோம். அப்போது இன்டென்டேஷன் ப்ராப்பராக இல்லாமல் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ, ரைட், ஏதாவது வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணாலோ நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் இன்டென்டட் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர்ஸ் தான். அப்போ இன்டென்டேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு எரர் தான். இஃப் மட்டும் இல்லை, வைல், அந்த கோலன் வர எல்லா பிளேஸ்லையுமே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்டென்டேஷன் பிளாக் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்டென்டேஷன் எரர்ஸ் வந்து மென்ஷன் ஆகும். ஃபாரு, இஃப், வைல், எல்ஸ், எல்இஃப் அண்ட் டெஃப், இந்த எல்லாத்துலேயுமே நம்ம எண்டில் வந்து கோலன் கொடுப்போமா, ஸோ கோலனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்டென்டேஷன் இருக்கணும். அப்படி இன்டென்டேஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்டென்டேஷன் எரர்ஸ் வந்து சொல்லும். ஓகேவா? அது வந்து ஒன் டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர். அசைன்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்றப்போ இஃப் கண்டிஷன் அப்படின்றப்போ நம்ம இங்கே ட்ரூ ஃபால்ஸ்ன்னு தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இஃப், ரைட்? அப்போ இந்த இடத்துல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து சொல்லும். ஓகேவா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர் தான். ஓகே, நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர் ராங் கோட்ஸ் பேரிங், ரைட்? அப்போது ஓப்பனிங் டபுள் கோட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், க்ளோசிங் டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல சிங்கிள் க்ளோசிங் கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து சொல்லும். ஓகேவா? அதே ஃபார்மேட்டு தான் கோட்ஸ் மாதிரியேவும் பேரந்தஸும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ரைட்? ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி காமனாக தான் இருக்கணும், சரியா? அப்படி காமனாக இல்லாமல் நம்மளுக்கு வேறு ஃபார்மேட்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன சொல்லும், சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து சொல்லும். அப்போ என்ன ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணுறோமோ அதே ஃபார்மேட்டில் க்ளோஸ் பண்ணால் தான் சின்டாக்ஸ் எரர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர் யூஸிங் வேரியபிள் பிஃபோர் டிக்ளரேஷன். ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இங்கே நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஏயும் 10ஐயும் கம்பேர் பண்ணுறேன். பட் இதுக்கு முன்னாடி ஏன்ற டிக்ளரேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரராக தான் சொல்லும். த நேம் இஸ் நாட் டிஃபைன்டு, ஒன் டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர். ஜஸ்ட் பிரிண்ட் ஏ மட்டும் கொடுக்குறோம், ஏயை வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா அவனுக்கு எரர் சொல்லும். த நேம் இஸ் நாட் டிஃபைன்டு, ரைட்? ரன் டைம் எரரில் ஜீரோ டிவிஷன் எரர் எப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு வேல்யூவை ஜீரோவால் டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு ரன் பண்ணும் போது கிடைக்கிற எரர் வந்து ஜீரோ டிவிஷன் எரர் வந்து நமக்கு அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் எரர் வேல்யூ எரர், ரைட்?
பாஸ் பண்ணுற வேல்யூவில் நம்ம எரர் மிஸ்டேக் பண்ணுறோம், ரைட்? ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கை போய் நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண சொன்னால் கன்வெர்ட் ஆகுமா? முடியாது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ எரர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் எரர் நேம் டைப் எரர். டைப் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மிஸ்டேக், ரைட்? 10ஐயும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ண பார்த்தோம், ப்ளஸ்னால் ஜாயின் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டைப் எரர் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் எரர் நேம் எரர், ரைட்? ஸோ நேமே நம்ம டிக்ளேர் பண்ணாமல் அந்த நேமை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நேம் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் எரர் இண்டெக்ஸ் எரர். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் நமக்கு ஜென்ரேட் பண்ணுற எரர் வந்து இண்டெக்ஸ் எரர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் எரர் கீ எரர். ஸோ ரைட், நம்ம கொடுத்துருக்க கீயை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த கீயே இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு கீ எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். இது டிக்ஷனரியில் மட்டும்தான் பாசிபிள். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரன் டைம் எரர் வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ நம்ம அந்த ஃபைலை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ரீட் பண்ணும்போது அந்த ஃபைலே இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற எரர் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். நெக்ஸ்ட் எரர் ஆட்ரிபியூட் எரர், ரைட்? ஸோ x=10 கொடுத்தாச்சு, x.append சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட் இட் இஸ் அ ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு கிடையாது. லிஸ்ட்டில் தான் நம்மளுக்கு அப்பண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்ரிபியூட் எரர்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரன் டைம் எரர் இம்போர்ட் எரர்னு சொல்லலாம், இல்லை மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் நம்மளோட பிளேஸில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்து நம்மளுக்கு சொல்லும். நெக்ஸ்ட் எரர் ஓவர்ஃப்ளோ எரர் சொல்கிறோம், ரைட்? ஸோ இங்கே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும்போது நமக்கு ஜென்ரேட் ஆகிற எரர் ஓவர்ஃப்ளோ எரர், ரைட்? இதில் மேத்தில் அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக இருக்கிறதுனால ஓவர்ஃப்ளோ எரர்ஸ் வந்து நம்மளுக்கு அக்கர் ஆகும். மெத்தட் 1 ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பிளாக்கு. ஸோ ட்ரைக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோடு கொடுத்துருக்கோம். எக்ஸப்ட்டுக்கு அடுத்து இந்த டைப் ஆஃப் எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ண சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்பர் கேட்குது, 10 கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல 20 கொடுக்குறேன், நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பர் வேல்யூ கொடுக்கும் போது நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருச்சு, ஃபைன். இதுவே நான் இம்ப்ராப்பர் வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன், ரைட்? ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்குறோம், தென் 0 வந்து டிவிஷன் கொடுக்குறோம். அப்போது டிவிஷன் பை 0 எரர்னு சொல்லி அந்த எக்ஸப்ட் பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இது 0 டிவிஷன் எரர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர் எரராக வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்றதையும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸாக கொடுக்காம நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன், ரைட்? அப்போது வேல்யூ எரர்ஸ் வந்து நம்மளுக்கு அக்கர் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸப்ஷன் இல்லாதனால நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காட்டாமல் எரராகவே மென்ஷன் பண்ணி காட்டுது. சப்போஸ் இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸப்ட் பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ட்னு கொடுத்துட்டு வேல்யூ எரர்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது இன்வேலிட் எரர்ஸ் அப்படின்ற மாதிரி வேல்யூ எரர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக காட்டும், எரராக காட்டாது. ஓகேவா? செகண்ட் மெத்தட் ட்ரை எக்ஸப்ட் வித் எல்ஸ். அப்போ ட்ரை பிளாக்குக்குள்ளே நம்ம ஒரு செட் ஆஃப் கோடு கொடுத்துட்டோம், எக்ஸப்ட் பிளாக்கும் நம்ம கொடுத்துட்டோம், எல்ஸில் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ப்ராப்பர் இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம், ரைட்? 10/5ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட், தென் மீன்ஸ் எல்ஸ் பிளாக் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அப்போது இதோட ரிசல்ட்டுன்னு சொல்லி எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் இம்ப்ராப்பர் இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம், ஐ மீன் எக்ஸப்ஷன் அக்கர் ஆகிற மாதிரியான இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், ரைட்? ஸோ இங்கே நான் 10ன்னு கொடுத்துட்டு இங்கே 0ன்னு சொல்லி கொடுக்கும்போது டிவிஷன் பை 0 எரர் வந்து நம்மளுக்கு அக்கர் ஆகும். இது எக்ஸப்ட் பிளாக்ல இருக்கிறனால நமக்கு பிரிண்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக காட்டுது. சப்போஸ் நான் ரன் பண்ணும் போது கொடுக்குற வேல்யூ இட் இஸ் நாட் மேட்சிங் வித் தட் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ எரர்னு சொல்லி நமக்கு எரராகவே மெசேஜ் டிஸ்பிளே பண்ணி காட்டும். அப்போது ட்ரையில் ஏதாவது ஒரு எரர் அக்கர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரிலவெண்ட் எக்ஸப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த எரர் மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ட்ரை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
நெக்ஸ்ட் மெத்தட் ட்ரை வித் மல்டிபிள் எக்ஸப்ட் பிளாக். ட்ரைக்குள்ளே நம்ம கோடிங் வந்து கொடுத்துட்டோம். எக்ஸப்டில் 0 டிவிஷன் எரர் கொடுத்துருக்கோம், வேல்யூ எரர் கொடுத்துருக்கோம், மல்டிபிள் எக்ஸப்ட் பிளாக் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே எனக்கு 0 டிவிஷன் எரர் அக்கர் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸப்ட் பிளாக்கில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூஸ் எரராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான வேல்யூ எரரோட வேல்யூஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். 10 கொடுத்தாச்சு, 0 கொடுத்தோம் அப்படின்னா காண்ட் டிவைடட் பை 0 இது எங்கே இருக்குது அப்படின்னா 0 டிவிஷன் எரருக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குது இந்த எக்ஸப்ட் பிளாக் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? சப்போஸ் நான் இதை ரன் பண்ணும்போது ஒரு வேல்யூ எரர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே எடுத்தோடனே நான் 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து வேல்யூ எரருக்குரியதை அக்கர் ஆகுது. ஓகேவா? மெத்தட் 4 ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலி பிளாக். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு வேலிடு இன்புட் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ரிசல்ட்டு 0.5 எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ட்ரை பிளாக்கு ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஃபைனலி பிளாக்கு எப்போவுமே ஃபைனலாக எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை ஃபுல்லாக எரர் ஃப்ரீயாக எக்ஸிக்யூட் ஆனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் எரர் அக்கர் ஆனாலும் ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். 0 கொடுக்குறேன். ரைட்? அப்போ 0 டிவிஷன் எரருக்கு கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஃபைனலி பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா ட்ரை எக்ஸிக்யூட் ஆனாலும் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஃபைனலி பிளாக்கு எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் போர்டு எக்ஸாம்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஃப்ரம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சாப்டர்லேருந்து 1 மார்க் கொஷின். சரிங்களா? அப்போது ஒரு ட்ரை பிளாக் இருக்குது, எக்ஸப்ட் இருக்குது, இன்னொரு எக்ஸப்ட் இருக்குது. சரியா? இதோட அவுட்புட் என்னன்றதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஏன் நல்லா பாருங்கள். ட்ரை இருக்குது, எக்ஸப்ட் இருக்குது, எக்ஸப்ட் இருக்குது. இந்த எக்ஸப்ட் பக்கத்தில் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸப்டோட நேம் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸப்ட் பக்கத்தில் எக்ஸப்ஷன் இருந்தாலும் எந்த ஒரு எரர் அக்கர் ஆனாலும் நம்மளுக்கு இந்த எக்ஸப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸப்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா சம் அதர் எரர் இருந்தால் நம்மளுக்கு அவுட்புட் வரும். நீங்கள் ட்ரையை வச்சுட்டு இது 0 டிவிஷன் எரர்னு சொல்லிட்டு டிவிஷன் பை 0 எரர்னு சொல்லி ஏதான் ஆப்ஷன் சொல்லி சூஸ் பண்ணிடக்கூடாது. இது எக்ஸப்ஷன் அப்படின்றனால எந்த ஒரு எக்ஸப்ஷன் வந்தாலும் இந்த எக்ஸப்ட் பிளாக்ல இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ எக்ஸப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் பிளாக்ல எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம், சம் அதர் எரர். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சம் அதர் எரர் தான் அவுட்புட்டாக வரும். இந்த எக்ஸப்ட் பிளாக்கு 0 டிவிஷன் பை எரர் அப்படின்ற எக்ஸப்ட் கீழே எக்ஸப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். டிவிஷன் பை 0 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸப்டை ரீட் பண்ணும்போது இந்த எரர் வந்து 0 பை டிவிஷன் எரர் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எக்ஸப்டில் ஃபஸ்ட்டு 0 டிவிஷன் எரர் கொடுப்போம், நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன் அப்படின்ற எக்ஸப்ட் பிளாக் கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு எக்ஸோட வேல்யூவில் என்ன எக்ஸப்ஷன் அக்சர் ஆகுது, 0 டிவிஷன் எரர் அக்செப்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஃபைனலி பிளாக் கொடுக்குறேன். நம்மளுக்கு எரர் கொடுத்துட்டு ஃபைனலி பிளாக் எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆஃப்டர் ஃபைனலிக்கு அப்புறம் எக்ஸப்ட் பிளாக் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸப்ட் வேல்யூ எரர், எக்ஸப்ட் எக்ஸப்ஷன், எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஃபஸ்ட் ஒரு எக்ஸப்ட் கொடுத்துருக்கோம் வேல்யூ எரர், செகண்ட் எக்ஸப்ட் வந்து எக்ஸப்ஷன், தேர்ட் எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ எரர் அக்கர் ஆச்சு அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா சம் அதர் எரர், 0 டிவிஷன் எரர்ன்றப்போ 0 டிவிஷன் பை 0 எரர்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சம் அதர் எரர் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கிற ரிசல்ட்டு டிவிஷன் பை 0 தான் வேல்யூ. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு லைனை எக்ஸப்ட் பார்க்கும். ஸோ இது மேட்சான எக்ஸப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் எக்ஸப்ட் பார்க்கும்போது எந்த எக்ஸப்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, வேல்யூ எரராக இருக்கட்டும், டிவிஷன் பை 0 எரர்ஸாக இருக்கட்டும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரராக இருக்கட்டும், இம்போர்ட் எரர், எந்த ஒரு எக்ஸப்ஷன் இந்த இடத்துல அக்கர் ஆனாலும் இந்த எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸப்ட் பிளாக்ல வந்துருச்சு அப்படின்னா இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸப்ட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிற எரர் வேல்யூ எரர். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு வேல்யூ எரர் இருக்கனால அவுட்புட்டு வேல்யூ எரர் தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும்.